சகலமும் நன்மைக்கே என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம கேட்க இருக்கிறோம். சகலமும் நன்மைக்கே, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின அந்த நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்காகவே நடக்கிறது. நமக்கு ஒருவேளை அது எதிர்பாராத விளைவாக இருக்கலாம், எதிர்மறையான காரியங்களாக இருக்கலாம், நாம் விரும்ப கூடாதவைகளாக இருக்கலாம். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது? என் வாழ்க்கையில் இப்படிலாம் வரணுமா, எனக்கு தான் இப்படிலாம் நடக்கணுமா என்று நாம் அநேக நேரத்தை யோசிக்கிற அந்த விஷயங்கள் கூட நம்ம நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அது ஏதோ ஒரு குட்னஸ், ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி அப்போ நல்ல தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்லாவே ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் வந்த தீமைகள், என் வாழ்க்கையில் வந்த கண்ணீர், என் வாழ்க்கையில் வந்த இழப்புகள், என் வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்கள், அவமானங்கள், எவ்ரிதிங், சகலமும் சகலமும் நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை இப்போது நம்ம கண்களுக்கு அது புலப்படாமல் இருக்கலாம், நம்ம கண்களுக்கு அது பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், ஏதோ ஒரு நன்மைக்காகவே இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ நன்மைக்காக தான், ஏதோ நன்மை இதுக்கு பின்னாடி மறைந்து இருக்கிறது, ஏதோ நன்மை இருக்கிறது. என் பிரியமானவர்களே, ஒரு ராஜாவும் அவனோடு சேர்ந்த அவருடைய மந்திரியும் இருவரும் வேட்டையாடுவதற்காக ஒரு காட்டிற்கு சென்றார்கள். அந்த காட்டில் மிருகம் ஒன்று துரத்தவே இருவரும் வேகமாக ஓடுகிறார்கள், மறைந்து கொண்டார்கள். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், துரதிர்ஷ்டவசமாக எதிர்பாராத ஒரு நிலையில் அந்த காட்டில் இருந்ததான காட்டுவாசிகள் கிட்ட 2 பேருமே அகப்பட்டுக்கிட்டாங்களாம். அகப்பட்டு கொண்ட உடனே அந்த காட்டுவாசிகள் என்ன செய்தார்கள்? இந்த ராஜாவை அவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டாங்க. ராஜாவை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச மாத்திரத்தில் அந்த மந்திரியும் என்ன செய்கிறாங்க, கூடவே அவரும் மாட்டிக்கிட்டார். இந்த வேட்டையாடுவதற்கு முன்பதாக எந்த காட்டிற்கு போகலாம், எதை வேட்டையாடலாம் என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது வினவி கொண்டிருக்கிறார்கள். இந்த மந்திரியும் ராஜாவும் பேசி கொண்டிருக்கும் பொழுது, வேட்டைக்கு முன்பதாக, இந்த காட்டுவாசிங்க கிட்ட சிக்குவதற்கு முன்பதாக ஒரு ஆப்பிள் பழத்தை ராஜா கட் பண்ணிகிட்டே கேட்குறார். கேட்டுக்கொண்ட பொழுது ராஜாவுடைய அரண்மனையில் இருந்ததான அந்த கூரிய கத்தியானது அவள் விரலில் பட்டது பாருங்க. அந்த கட்டை விரல் துண்டாக போனது, ரத்தம் பீரிட்டு வருகிறது. அப்போ மந்திரி சொன்னாராம், ராஜாவை கவலைப்படாதீர்கள், ஏதோ நன்மைக்காக தான் இப்படி நடக்குது, ஏதோ நன்மைக்காக தான் இது நடக்குது என்று ராஜா சொல்லியிருந்தார். என்ன பெரிய நன்மை, இதில் என்ன பெரிய நன்மை இருக்க போகுது? கையை வெட்டி ரத்தம் போகுது, வலிக்குது, இது ஒரு நன்மை இருக்குமா? ஆம் ராஜாவே, கொஞ்சம் பொறுத்து இருங்கள், நிச்சயமாகவே நன்மை இருக்கும். பிரியமானவர்களே, இப்போ காட்டில் ராஜா மாட்டிக்கொண்டார். பார்க்க மிக உயரமாக, கட்டுடல் கொண்டவராக, சிவந்த மேனியுடையவராக ராஜா இருப்பதனால இவன் தான் நமக்கு வேணும், கூட இருக்கிற இந்த மந்திரி தேவையில்லை, நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி மந்திரியை ஓட விட்டுட்டாங்க. அப்போ ஓடும்போது ராஜா சொன்னாராம், ராஜாவை இதுவும் நன்மைக்காக தான். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சான்.
அன்றைக்கி விரலை வெட்டிக்கும் பொழுது இது நன்மைக்கு சொன்னேன். இப்போது என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு உன்னை விட்டுட்டாங்க, இப்போது என்னன்னு சொல்கிற? நன்மை சொல்கிறியே, இதில் என்னடா நன்மை இருக்குது, இப்படி தவிக்க விட்டுட்டு ஓடுறியே. ராஜாவே பொறுத்துருங்க, ஏதோ நல்லது நடக்கும். ஓடிட்டான். இந்த ராஜாவை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, நல்லா குளிக்க வச்சாங்க. இந்த காட்டுவாசி என்னென்னமோ சந்தனங்கள்லாம் பூசி நல்லா குளிக்க வச்சு அவரை எடுத்துகிட்டு வந்து அந்த பெரிய மேடை மேலே நிற்க வச்சு, இப்போ நம்முடைய குலதெய்வத்துக்கு இந்த ராஜாவை பலி கொடுக்க போகிறோம். பெரிய கத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பெரிய கத்தி. ராஜா கரத்தை நீங்கள் கூப்பி நிற்கணும், 2 கையை கூப்பி நிற்கணும். அப்போது கண்ணை மூடி மேலே பாருங்கள். இப்போது எங்கள் காட்டுவாசிகளில் ஒருத்தர் தலைவன் பெரிய கத்தி கொண்டு வந்து உங்களை வெட்ட போகிறார். நீங்கள் கடல்கிட்ட போயிடுவீங்க, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக எங்கே இருக்கிறது? ராஜா முகலாம் வெளிரி போனது, விழிலாம் பிதுங்கி நிற்கிறார். கையை கூப்பி நிற்கும் பொழுது அந்த காட்டிற்கு ராஜா பார்க்குறான், அந்த தலைவன் பார்க்குறான், வெட்டுவருக்கு கத்தி வச்சுட்டு இருக்கிறான். கையை கூப்பி நின்னா ராஜாவுக்கு ஒரு விரல் மட்டும் இல்லைங்க. ராஜாவுக்கு ஒரு விரல் இல்லை. ஐயோ அபசகுணம் 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 அப்படின்னு சொல்லி கத்துறான். என்ன அபசகுணம்? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது தலையை வெட்டுற நேரத்தில் அபசகுணன்றீங்களே, என்ன ராஜாவே? காட்டுவாசியெல்லாம் கேட்குறாங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு விரல் இல்லை. நம்ம தெய்வத்துக்கு பலி கொடுக்கணுன்னா எந்த அங்கவீனமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு குறையில்லாத ஒரு பலி தான் கடவுளுக்கு கொடுக்கணும். இந்த மனுஷனுக்கு ஒரு விரல் இல்லையே, இவன் ரிஜெக்டட், இவன் வந்து தகுதி கிடையாது. அனுப்பிட்டாங்க. நீ போ, எவ்வளோ சீக்கிரம் ஓடி போகும்போது ஓடி போயிடு, இந்த ஊரில் உன்னை ஏதோ பார்க்கவே கூடாது. ராஜா பிழைத்தோன்னு சொல்லி ஓடி வருகிறார். ஓடி வந்த உடனே மந்திரி அவர் வீட்டுக்கெல்லாம் போகலை, அந்த காட்டுடைய எல்லையில் நிற்கிறார். ராஜாவே வணக்கம் ராஜாவே. நான் வருவேன் தெரியுமா? நான் நிச்சயமாக எனக்கு தெரியும் ராஜாவே. கடவுள் எப்பவுமே தீமை செய்யவே மாட்டார். உண்மைதான் ராஜா சொல்லுகிறார், உண்மைதான். அப்புறம் கதை கேட்குறாரு மந்திரி, எப்படி ராஜாவே உங்களை விட்டாங்க? அப்போ ராஜா சொல்கிறாரு, என் விரல் ஒன்று எனக்கு இல்லை, அதனால் குறையாக பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை என்ன பண்ணிட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி சொன்னது உண்மைதான். அன்றைக்கி கத்தியில் நான் வெட்டி கொண்ட பொழுது சகலமும் நன்மைக்கு தான் நீங்கள் சொன்னீங்க. அன்றைக்கி நான் நம்பலை, இன்றைக்கி நான் நம்புகிறேன். உண்மையாகவே எல்லாமே நன்மைக்காகவே நடக்கிறது. தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். உங்கள் குடும்பத்தில் கூட அநேக போராட்டங்கள், அநேக கவலைகள், அநேக வேதனைகள், இழப்புகள், அநேக போராட்டங்கள். இன்றைக்கி தேவ சமூகத்தில் கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? சகலமும் நன்மைக்கே. நல்ல வாயை தர சொல்லுங்க பார்க்கலாம். சகலமும் நன்மைக்கே. வார்த்தைகளை கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் சபையில் ஒரு சிலர் இப்படிப்பட்ட வழியாக இந்த சூழ்நிலைகளுக்கு ஊடாக அவள் போய்கொண்டிருக்கிறார்கள். நீ திட்டமாக சொல், தெளிவாக சொல், இதில் ஒரு நன்மை உண்டு என்பதை உன் மக்களுக்கு நீ கற்றுக்கொடு என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாக பேசின நிமித்தமாக அந்த வார்த்தைகள் நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளுக்கு நேராக உங்களை கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. என்ன சூழ்நிலை பாருங்கள், எதிர்பார்த்தது நிறைவேறாமல் போவது நம்ம நன்மைக்கே. நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கிறீங்க, நிறைய காரியங்கள், எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. நிறைய காத்த எதிர்பார்த்தீங்க, தாமதமாகி கொண்டே இருக்கிறது, நடக்காமலே இருக்குது. நடந்தால் தப்பு தப்பான்னு நடக்குது. நடக்கிறதுல எப்படி நடக்குதுங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி நடக்குதுப்பா? நடக்குதா? தப்பாகவே நடக்குது. நினச்சது ஒன்று, நம்ம நினச்சதே என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, நடக்க மாட்டேங்குது. ரொம்ப வருத்தம், ரொம்ப பெரிய ஏமாற்றம், ரொம்ப பெரிய ஏமாற்றம். அதாவது நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி. ஆனால் நீங்கள் பாருங்கள், மேக்சிமம் அதிகபட்சம் நம்ம எது நினைக்கலையோ, நம்ம எதை நினைக்கிறோமோ அது என்ன பண்ணுறதே இல்லை. எதை போய் ஒத்துக்கிறீங்க? உண்மையை சொல்லணும். அப்பா இவ்வளோ கூட்டாளிங்க இருக்கிறீங்க. எனக்கு சகோதரர்களும் பரவாயில்ல, ஒரு சில பாக்கியவான்கள் நிறைய கை தூக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம்
நினச்சது நடக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அநேக நேரத்தில் நம்ம வேணான்னு சொல்கிறது தான், எதை நம்ம வேணான்னு நினைக்கிறோமோ அதுதான் வந்து தொலையுது, அதுதான் நடக்குது. யோசேப்பை ஜெயிலில் போடுறாங்க செய்யாத குற்றத்துக்கு, செய்யாத தவறுக்கு சிறைக்கு செல்லுகிறார் யோசேப்பு. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகம புத்தகத்தில். அங்கே போனால் சிறை அனுபவம் ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப மோசம். அங்கே இன்றைக்கும் சரி அன்னைக்கும் சரி எப்போவுமே சரி நல்ல தரமான சீரக சம்பா பிரியாணிலாம் தர மாட்டாங்க. எங்கே சிறையில் சீரக சம்பா கிடையாது, களி தான் கிடைக்கும். ருசி இல்லாத ஆகாரம் தான் அங்கே கிடைக்கும். அப்படி மீறி நம்ம எதனா கேட்டாக்கா அடி கிடைக்கும், உத கிடைக்கும், பனிஷ்மெண்ட்டு தான் கிடைக்கும். சிறையில் பிடிச்ச அனுபவமாகவே இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, சிறையிலையும் தேவ பிள்ளைகளுக்கு சிறை அனுபவத்தை சிறப்பாக கர்த்தர் மாற்றுகிறார். பைபிளில் இருக்கிறது அப்படி தான் போட்டிருக்குது. பேதுரு சிறைச்சாலையில் போடுறாங்க, ஒரு சிறப்பான காரியம் நடக்குது. பவுல் சீலாவை சிறையில் போடுறாங்க, அங்கே சிறப்பான விஷயம் நடக்குது. யோசேப்பை சிறையில் போடுகிறார்கள், அங்கே யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லிடுங்க பார்ப்போம். நம்ம இருக்கிற இடம் சிறையாகவே இருந்தாலும் ஏதோ சிறப்பான காரியத்தை கர்த்தர் அங்கே மாற்றுகிறார், சிறையில் அங்கே கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், சிறையாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளோடு கூட தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். அது சிறையாக இருந்தாலும் சரிம்மா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துலையும் நம்மை விட்டு விலகாதவராக நம்மோடு கூடவே இருந்து கொண்டிருக்கிறார். இது விசுவாசிக்கிறவங்க இப்படியா கையை தட்டுவீங்க? நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆர்ப்பரிக்க வேண்டாமா? சிறையில் ரொம்ப மெயினான ஒரு நபரா யோசேப்பு மாறிட்டார். நம்ம இருக்கிற இடம் எதுவானாலும் நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது, படிப்பு கிடையாது, பட்டம் கிடையாது, பெரிய அந்தஸ்தெல்லாம் கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல விசேஷித்தவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள். யோசேப்பு ரொம்ப ஸ்பெஷல் பர்சனாக இருக்கிறார். எல்லாரையும் அவர் தான் விசாரிக்கிறார். சாப்பிட்டியா, தூங்குனியா, வேலையை பார்த்தியா. இந்த ஜெயிலில் சூப்பர்வைசர் மாற்றிட்டாருங்க. போனது செய்யாத குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஆனால் ஸ்பெஷலாக மாற்றிடுறார். இன்றைக்கி ஒரு வார்த்தை தீர்க்கதரிசனமாக சொல்லட்டுமா, நீங்கள் இருக்கிற இடத்துல விசேஷித்த நபராக கர்த்தர் மாற்றுவார். ஈவன் தட் ஆர் ஜெயில், அது சிறையாக இருந்தால் கூட, நம்ம யாரும் சிறைக்கு போக மாட்டோம், பயப்படாதீங்க. அது சிறையாகவே இருந்தாலும் அந்த இடத்துல விசேஷித்த நபராக நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேவ நாம மகிமைப்படட்டும். 2 பேரை பார்க்குறாரு யோசேப்பு, 2 பேரை பார்க்குறாரு. ஒருத்தன் பேர் இல்லை, அவங்க தொழில் பேர் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் பேர் சுயம்பாகிகளின் தலைவர். 2 பொறுப்புள்ள ஹையர் ஆஃபீஸர்ஸ், மேன்மையான ஒரு அரசாங்க அதிகாரிகள். ஒருத்தருக்கு பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு ஜூஸ் அவருக்கு நல்ல பிழிந்து காலத்துக்கு ஏற்றபடி, சமயத்துக்கு ஏற்றபடி, அவருடைய பலவீனத்துக்கு ஏற்றபடி அந்த பழச்சாறு கொடுக்கணும். அதான் பானபாத்திரக்காரனுடைய வேலை. அந்த சுயம்பாகியின் தலைவன் அப்படி போடப்பட்டிருக்கிறத அவங்க என்ன பண்ணணும்னா, ராஜாவுக்கு தின்பண்டங்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். ரோஸ் கோக்கியோ, இல்லாட்டி புகடாவோ, இல்லாட்டி உளுந்த வடையோ, இல்லாட்டி ஏதோ ஒன்று. ராஜா எதை விரும்புவார் அவரு தான் தெரியும், எந்த நேரத்தில் எதை சாப்பிடுவார்னு சொல்லி அந்த சுயம்பாகியின் தலைவனுக்கு தான் நல்லா தெரியும். ஒருத்தர் ஜூஸ் போட்டு கொடுக்குறவர், ஒருத்தர் ஸ்நாக்ஸ் கொடுக்குறவர், செஞ்சு கொடுக்குறவர். 2 பேரும் ஏதோ தேவையில்லாத வேலை பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போடப்பட்டுட்டாங்க. யோசேப்பு இருந்த அதே சிறைச்சாலையில் 2 பேரும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசேப்பு சூப்பர்வைசர் வேலை அப்படியே வராரு, பார்த்தா 2 பேர் முகமும் அப்படி வாடி போய் கிடக்குது. ஜெயிலில் எப்படி தெம்பாக இருக்க முடியும், ஜெயிலில் ஹாப்பியாக இருக்க முடியும்? எல்லாரும் வாடி போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேர் ரொம்ப சோர்ந்து போய்
பயத்தோடு கூட, பயம் நிறைந்த ஒரு கலக்கத்தோடு கூட அவங்க இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, யோசேப்பு பார்க்குறாரு, 2 பேர் முகமும் எப்பவுமே இருக்கிற நார்மல் ஃபேஸ் இல்லை. இவங்களை காட்டுறேன்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. பைபிள் அந்த 2 பேர் போட்டிருக்கு, அதுக்காக இப்படி ஒரு உதாரணத்துக்காக சொல். யோசேப்பு வந்து கேட்குறாரு, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்கப்பா, என்னாச்சு? ரொம்ப பயம், கலக்கம். கேட்குறவன் வந்து சின்ன பையன், ஒரு குற்றவாளி, இளம் குற்றவாளி. ஆனால் இவங்களுக்குள்ள இருக்கிற பயம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அப்படியே நடுங்கிறானுங்க, கண்ணெல்லாம் அப்படி செவந்து போயிருக்குது. அப்போது அந்த கெத்துலாம் கிடையாது அவங்களுக்கு. பெரிய ஆஃபீஸர், என்ன பெரிய ஆஃபீஸர், இப்போ குற்றவாளியாக கூண்டில் இருக்கிறாங்க. இப்போ அதனால் ஒன்றும் பெருசாக நினைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், நான் அர்த்தம் சொல்கிறேன், என்ன விஷயம்? உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு சொப்பனத்தை பார்த்தோம். முதல் பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நான் ஒரு கனவு கண்டேன். உடனே யோசிக்கிறார், என்ன கனவு சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன கனவு? ஒரு திராட்சை செடி இருக்குது, திராட்சை செடியில் 3 கொடிகள் வருகிறது. திராட்சை செடியில் எத்தனை கொடிப்பா? 3 கொடி வரும். திராட்சை பழங்கள்லாம் இருக்குது. நான் அதை சாறு பிடிந்து கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க பார்ப்போம். நீங்கள் உட்காந்துக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, இவங்களாம் இப்படி உட்காந்துக்கிறாங்களே, நம்ம நிற்கிறோமே. ஆனால் கொஞ்சம் நிமிர்ந்தாச்சும் உட்காருங்க. அப்போது ஜூஸ் போட்டு, அந்த கிரேப் ஜூஸ் போட்டு ராஜா கையில் நான் கொடுக்குறேன். இது ஒரு கனவு நான் கண்டேன். ஓ சூப்பர், நீங்கள் திரும்பமா அதே வேலையில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த 3 கொடிகள் பார்த்தீங்கல்ல, தட் இஸ் 3 days, 3 நாள். 3 நாளைக்குள்ள நீங்கள் திரும்பமா அந்த வேலையில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகே சூப்பர். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவனுக்கு. ஆட்டா பக்கத்தில் ஒருத்தர், அவனுக்கு பரவாயில்ல, அவனுக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா. ஏ யோசிப்பு, நான் கூட கனவு கண்டேன்டா. நான் கூட அப்படியே அனுப்புறேன். அண்ணே நீங்கள் என்ன கனவு கண்டீங்க சொல்லுங்கள், சொல்லட்டுமா? சொல்லு. நான் என் தலையில் 3 கூடை வச்சுருக்கிறேன். எத்தனை கூடை? 3 கூடை. அந்த 3 கூடை நிறைய தின்பண்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, மேலே வந்து ஃபுல்லாக உளுந்து வடைங்க. என்ன வடை? உளுந்த வடை, உளுத்த வடை. சென்னையில் ஓட்ட வடைன்னு சொல்லுவாங்க, அது பேர். ஓட்ட வடையா? இல்லை, ஓட்ட வடை இல்லை, மெதுவடை. மேலே 2வது கூடையில் புகடா. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. என்னதுங்க? இல்லை பைபிள் இல்லை, எங்கே புகடா, எங்கே புகடா தேடாதீங்க. அது ஏன்னா கடைக்கு போனால் கிடைக்கும் புகடை. 2வது கூடையில் புகடா இருக்குதுங்க. 3வது கூடையில் நல்ல ஸ்வீட் ஐட்டம் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாரு. 3 கூடையும் தூக்கிட்டு நான் போகிறேன்ப்பா. போகிற வழியில் பறவைகள், கழுகு, காக்கா, ஏதோ பெரிய பறவைகளை வந்து கொத்தி அதை மேலே என்ன இருந்தது? மேலே மறந்துட்டீங்க, வடை போச்சேன்ற மாதிரி. அந்த வடையை குத்துதுப்பா அப்படி சொல்லி சொப்பனத்தை சொல்கிறான். உன்னை யோசிப்பு சொல்கிறாரு, ஐயோ ஏன் என்னாச்சு, ஏன் ஐயோன்ற? அந்த 3 கூடை வந்து 3 நாள் எப்படி பறவை வந்து கொத்துச்சோ அதுபோல் உன் தலை சீவப்படும். ராஜா உன்னை தண்டிச்சிருவார், நீ உயிராக இருக்க மாட்டேன். அதே போல் 3 நாளைக்குள்ள இவனுக்கு பானபாத்திரக்காரனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. ராஜா பக்கத்தில் அந்த கூஜா வச்சு நிற்கிறாரு. இந்த பானபாத்திரக்கா, அதாவது சுயம்பாயில் தலைவன், அவன் பனிஷ்மெண்ட், தண்டனை கொடுக்கப்பட்டு மரித்து போனான். ஆனால் ஒரு விஷயம், அந்த பானபாத்திரம் கேட்ட யோசிப்பை சொல்கிறான், அண்ணே ஒரு சின்ன உதவினே சொல்லுப்பா, நீ சொன்ன மாதிரி நடந்துச்சப்பா, நடக்க போதப்பா, என்னப்பா? நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது, நல்லா இருக்கும் பொழுது ராஜா பக்கத்தில் நிற்ப, ராஜா கூடவே தான் நிற்ப. நீ சொன்ன ராஜா எல்லாம் கேட்பார். நீ ராஜா கிட்ட என்னை பற்றி என்ன பண்ணணும் சொல்லணும். ராஜா கிட்ட என்னை பற்றி நீ சொல்லணும். நான் செய்யாத தப்புக்கு இங்கே இருக்கிறேன், என்னை ரிலீஸ் பண்ண சொல்லு, போதும், என்னை ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லு, என்னை காப்பாற்றி விட்டுரு, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கண்ணே. கண்டிப்பாப்பா, ஒன்றும் செய்யாமல் நிறைய பேர் டைலாக் அதுதான். அவன் ஊருக்கே செய்வான், நம்ம ஊருக்கே செய்வான்.
உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன்? இது ஒரு டயலாக் வேறு. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பவே நம்பாதீங்க, அவன் இருக்க மாட்டான். நான் இருக்கிறேன். ஆனால் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு தேவன் மோசைக்கு சொன்ன. மோசை ஒரு முறை கத்துக்கிட்டு கேட்குறாரு, அப்பா உங்கள் பேர் என்னப்பா, நீங்கள் உங்கள் நாமம் என்ன ஆண்டவரே? அப்பா சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அவர் பேரை இருக்கிறவர், அவர் மட்டும்தான் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. நான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போனால் பாருங்க பானபாத்திரக்காரன். அவர் குறித்து பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? வசந்த வாசிக்கணும் நீங்கள் எல்லாரும். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் 23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறியா? அந்த அண்ணன் இப்படி பண்ணிடுவார், அந்த மாமா இப்படி பண்ணிடுவார், சித்தப்பா செஞ்சிருவாங்க, அவங்க நம்பிக்கொண்டிருக்கிறியா? அவங்க எல்லாம் உன்னை மறந்துடுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுவும் நம்ம நன்மைக்கே. நிறைய பேர் மறந்துட்டாங்களம்மா, அவங்களாம் நினைவில் வச்சுருந்தா நம்ம நாசமாக போயிருப்போம். அவங்க நினச்சிருந்தா ஷெஃபி, அவங்க மட்டும் நினச்சிருந்தாங்க என்ன பிரேமா, அவங்க மட்டும் நினச்சிருந்தா, அவங்க நினச்சிருந்தா சொல்லுங்க, அவங்க மட்டும் நினச்சிருந்தா பிளாங்க் அப்படியே யாரும் தெரியும். அவங்க இவங்க மனசில் வச்சுன்னு அவங்க மட்டும் நினச்சிருந்தா சொல்லுங்க, அவங்க மட்டும் நினச்சிருந்தா என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். கர்த்தர் தான் மறக்க வச்சார். சொல்லுங்க, கர்த்தர் தான் மறக்க வச்சார். ஆமாங்க, கர்த்தர் தான் மறக்க வச்சுட்டார். அந்த பானபாத்திரக்காரனை மறதி கொடுத்ததே கர்த்தர் தான். 2 வருஷமா மறந்துட்டான். எத்தனை வருஷம்? 2 years. 2 வருஷமா தோ வந்துடுறேன்ட்டு போவாங்க. தோ வந்துடுறேன் எங்க, தோ வந்துடுறேன். 2 வருஷம். தோன்னா என்னதுங்க? 2 ஏக் தோ 2 வருஷம். 2 வருஷம் மறந்துட்டான். ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரன் கொஞ்சம் ஞாபகம் வச்சு, ராஜா ப்ளீஸ் ராஜா, என்னப்பா சொல்லுப்பா, இது போல் சிறைச்சாலை ஒருத்தர் இருக்கிறான், நல்ல பையன், தப்பே பண்ணலை, செய்யாத குற்றத்துக்கு அவன் ஜெயிலில் இருக்கிறான், தயவு செய்து அவனை காப்பாற்றி விட்டுடுங்க, அவனை வெளியே கொண்டு வந்துடுங்க ராஜா. இந்த பானபாத்திரக்காரனுக்கு அவ்வளவு ராஜா கிட்ட மதிப்பு உண்டு. இவன் சொன்ன நடக்கும். ராஜா இவன் சொல்கிறத கேட்டால் கட்டாயம் செஞ்சுருப்பார். செஞ்சுருந்தா இன்னும் நடந்திருக்கும். அது சொல்கிறேன் பாருங்க. ராஜா கிட்டே இந்த பானபாத்திரக்காரன் போய் சொல்லியிருந்தா கட்டாயம் யோசேப்பை ராஜா ரிலீஸ் பண்ணிட்டுருப்பார். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கும்? அந்த பானபாத்திரம், நீ எங்கே போக வேண்டாம், எனக்கு அசிஸ்டண்ட்டார், எனக்கு இந்த பூஜா இதை போய்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வாப்போ. இது என்ன பண்ணுப்பா, வாஷ் பண்ணிட்டு வா, அந்த ஜூஸை கலக்கையில் ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பானபாத்திரம் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கெல்லாம் அசிஸ்டன்ட் வேலை பார்த்துக்கிட்டு யோசேப்பு அரண்மனையில் இருந்திருப்பார். எங்கே இருந்திருப்பாருங்க? அரண்மனையில் இருந்திருப்பார். ஆனால் 2 வருஷம் இந்த ஆள் மறந்ததுனால நாள் ஒன்று வந்தது. இப்போது இன்னொருத்தருக்கு சொப்பனம் வருது. யாருக்கு? பார்வோன். சத்தமாக சொல்லுங்க, ராஜாவுக்கு சொப்பனம் வருது. யாருக்குப்பா? ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம்னு பார்த்தீங்கன்னா 7 மாடு நதியிலிருந்து ஏறி வருகிறது. பசு அந்த நல்ல கொழுன்னு இருக்குதுங்க, ஏறி வருகிறது. இன்னொரு 7 மாடு அந்த பிறகு வருகிறது. அது ரொம்ப எலும்புந்தோலுமா இருக்கு. ராஜா சொப்பனத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். ராஜா கனவு கண்டு கொண்டே இருக்கிறார். இந்த ஏறி வந்த 7 புஷ்டியும் பசுமையுமான பசுமாடுகளை, அந்த மாடுகளை இந்த எலும்பும் தோலுமாக இருக்கிற ரொம்ப இலைத்து போயிருக்கிற அந்த மாடு என்ன பண்ணுறது? சாப்பிட்டுருச்சு, பட்சித்து போட்டு. சொப்பனத்தை பார்க்குறார். உடனே அந்த ஊரில் இருக்கிற மந்திரவாதி எல்லாம் கூப்பிட்றார், குரு சொல்கிறவங்களாம் கூப்பிட்றார், ஜோசியக்காரெல்லாம் கூப்பிட்றேன். இது போல ஒரு சொப்பனத்தை பார்த்தப்பா, என்ன அர்த்தம் தெரிலப்பா. அவன் சொல்கிறான், எங்களுக்கும் தெரியலையே, என்னன்னே புரியலையே. அப்போ தான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது. அடடா, பெரிய தப்பு பண்ணிட்டோமே. ராஜாவே, உங்கள் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஒருத்தான் எங்கே இருக்கிறான்? ஜெயிலில் இருக்கிறான்.
அவங்ககிட்ட சொன்னால் சரி. நல்லா கவனிக்கணும். ராஜா டே ஆனால் இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன், கூட்டு வா. ராஜா முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த ஆப்பிரிக்கா கண்டம், பெரிய எகிப்துன்னா ஆப்பிரிக்கா கண்டம், எல்லாரும் வேறு விதமாக இருக்கிறான். இந்த ஜெயிலேருந்து இந்த மனுஷன் வரான், யோசேப்பு, நல்ல இளம் வாலிபன், சிவந்த மேனி, அவன் வந்து நிற்கிறான். எல்லாரோட அவன் துண்டை தெரிகிறான். பிரியமானவர்கள், நாள் ஒன்று வரும், கர்த்தர் அநேகர் மத்தியில் நம்ம சாட்சியை கர்த்தர் நிறுத்த போகிறார். கையை தட்டி ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. ராஜா சொல்கிறாரு, எப்போ என் கனவு இதாண்டா, என்னப்பா விஷயம்? உடனே யோசேப்பு சொல்கிறான், 7 மாடு பார்த்தீங்களே, அது 7 வருஷம் தேசம் நல்ல செழிப்பாக இருக்கும். அடுத்து 7 வருஷம் ஒன்று வரும், அப்போ பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது ராஜாவே. அதனால செழிப்பான 7 வருஷத்தில் நல்ல ஆகாரத்தை சேர்த்து வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு பஞ்ச காலத்தில் பிரச்சனையே இருக்காது. அதுக்கு நல்ல ஒரு லீடரை நீங்கள் நியமிக்கணும். நல்ல ஆகாரத்தை சேர்த்து வைப்பதற்கு, பணத்தை சேர்த்து வைப்பதற்கு நல்ல ஞானமுள்ள ஒரு மனுஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் சேமமாக சுபிச்சமாக பேஷாக இருப்பீங்க அப்படி சொல்லிட்டான். உடனே ராஜா பார்க்குறான், எல்லாரும் போதும் பார்த்தா எல்லாம் திருத்துன்னு முழிக்கிறானுங்க. எல்லாரும் எல்லாம் பூனை மீன மாதிரி பார்க்குறானுங்க. எதை மீன மாதிரிமா? பூனை மீன மாதிரி பார்க்குறானுங்க, பூனை மாதிரியே பார்க்குறானுங்க. உடனே பார்க்குற ராஜா, டேய் நீ தான் இதுக்கு சரியான ஆள். யார்? யோசிப்பு தான் சரியான ஆள். என் கவனிச்சுக்கோ, நீ எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்துரு. யார்? நீ தான் எனக்கு அசிஸ்டண்ட்டு. உன் உத்தரவு இல்லாமல் ஒருத்தரும் கையும் அசைக்கக்கூடாது. பானை பாத்திரக்காரன் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தானா யாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்துக்கணும்? இப்போ யாருக்கு அசிஸ்டண்ட்டாக மாறிட்டாருங்க? மைனே இருக்குதாம்மா, நீ உதவி செய்வான்னு நினச்ச நபர் மறந்து விட்டார்களா? இப்போ அப்பா சொல்லுகிறார், உன் நன்மைக்காகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கரத்தை உயர்த்தி, எனக்கும் கர்த்தர் நன்மை செய்வார். அறிக்கை பண்ணுங்க, எனக்கும் தெய்வம் நன்மை செய்வார். கர்த்தர் நல்ல தோத்திரம் பண்ணுங்க, கையை அசைத்து தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தாமதத்துக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷர்கள் மறந்ததுக்காக நன்றி அப்பா, சிறை வாழ்வுக்காக நன்றி அப்பா. 2 வருஷமாக களி சாப்பாடு தாம்மா, இப்போ 2 வருஷமாக தாமதமாகுது. 2 வருஷம் என்ன சாப்பிட்டு பாருங்க யோசேப்பு, 2 வருஷமாக ருசி இல்லாத ஆகாரம், 2 வருஷமாக உலகத்தை பார்க்கல. ஆனால் 2 வருஷம் முடிகிறது. நான் சொல்வேன், எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் சமயத்தையும் நேரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். அதனால் இப்போ இதுவும் என் நன்மைக்காகவே இருக்குதுப்பா. ஒருவேளை நான் நினச்சது நடக்காமல் இருக்கலாம், நன்றிப்பா. நான் நினச்சது நடக்காமல் போனதுக்காக. ஏன்னா நீங்கள் நினச்சது நடக்க போகுது. எப்போ நம்ம நினச்சது நடக்காமல் போகுதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுடுங்க, அப்போ நமக்காக நினைத்த காரியம் நடக்க போகுது. கையை தட்ட மாட்டேங்கிறீங்களே, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் நினைச்சு ஜெபித்த காரியம் நடக்க மாட்டேங்குதுங்க. போராடி ஜெபித்த காரியம் நடக்கலை. ஆனால் வேற ஒன்று நடக்குது, அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அது கர்த்தர் நினைத்த காரியம். ஹல்லேலூயா. அப்புறம் எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்குது, நான் எதிர்பார்த்தது தவறாக நடக்குது. யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் திட்டமாக உங்களுக்காக பேசுகிற ஒரு காரியம், நீ எதிர்பார்க்காததான் நடக்குது. எதுக்காக தெரியுமா? நான் எதிர்பார்த்த காரியங்கள், உன்மேல் நான் வைத்திருக்க தரிசனங்கள், உன்னை குறித்து நான் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறுவதற்காக இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. குடும்ப வாழ்வாகட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்லூரி வாழ்வாகட்டும், பள்ளிக்கூட வாழ்க்கையாகட்டும், வேலை பார்க்குற இடமாகட்டும், கர்த்தர் சித்தத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பிடிச்சிருக்குது, நமக்கு பிடிக்கல, அது பிரச்சனையே கிடையாது, அது விஷயமே கிடையாது. அப்பாவின் திட்டம் ஒரு நாள் நிறைவேற போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா வராருங்க. இப்போ ராஜா வராருங்க. ராஜா வரும்போது, ராஜ மார்த்தாண்ட ராஜகுலத்திலக ராஜ கம்பீர பார்வோன் வரார் வரார் வரார். அப்படி உள்ள அப்படி வந்து நிற்கிறாருங்க. ராஜா கையில் இப்போ என்ன கொடுக்குறாங்க? ஜூஸ். ராஜா கையில் செகண்டா ராஜாவுடைய துணை பிரதம மந்திரி யோசேப்பு வரார் வரார் வரார். ராஜாவுக்கு பின்னாடி
ராஜா இந்த சீட்டில் உட்காராரு, ராஜாவுக்கு பக்கத்து சீட்டில் யார் உட்கார்றா? யோசேப்பு. அவருக்கு இப்போ என்ன தராங்க? ஜூஸ். யார் தராங்க? 2 வருஷமாக வெயிட் பண்ண வச்சல, ஜூஸ் வா. நாள் ஒன்று வரும், ஆச்சரியமானதெல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கலம்மா, அதை பற்றி யோசிக்காதம்மா. ஒரு நாள் உன் கண் காணும், அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்ணே பார்க்கும். நல்ல கையை தட்டுறவங்க ஆமேன்னு சொல்லி, அப்போதான் நம்ம அந்த வார்த்தை விசுவாசமாக மாறி உன் வாழ்க்கையில் மகிமை கொண்டு வரும். ஊழியக்காரன் சொல்லும் பொழுது ஆமேன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைவேறும். யோசேப்புக்கு நடந்ததுங்க, எனக்கும் நடக்குங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தாருங்க, எனக்கும் செய்வாருங்க. அல்லேலூயா. செகண்ட், ரெண்டாவதா ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்தது. என்னென்னா, காரணமில்லாத காயங்கள். சொல்லுங்கள் பாப்போம். ஜாய்ஸ் நிவேதா சொல்லு. காரணமில்லாத, சம்மந்தமே இல்லை, சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை வருது. சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். சம்மந்தம் இல்லாத பிரச்சனை. உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் தலையிலேருந்து ரத்தம் ஒழுது. என்னப்பா இது? எப்படிப்பா இதெல்லாம்? எனக்கு அதுக்கும் சத்தியமாக சம்மந்தமே கிடையாதுங்க. சத்தியமாக நாங்கள் போவே இல்லை, ஆனால் பிடிச்சி எடுத்து போய் உள்ளே வைக்கிறாங்க. என்ன வா உள்ளே ஏறு. ஜீப்பில் ஏற்றுறாங்க. நாங்கள் ஜீப் வந்துருச்சுங்க. ஒரு நாள் எனக்கு தெரியுமா உங்களுக்கு, ஒரு 12-15 வருஷத்துக்கு முன்னாடி ஜீப் வந்து பாஸ்டர் எங்கள் பாஸ்டர். ஐயோ, நான் கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறா சொல்லி கொடுத்துனுங்கிறேன். கர்த்தரேன் ஜீப்பில் ஏறல, ஜீப்பில் ஏற வைக்கல கடவுள். அல்லேலூயா. ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. பெரிய கதை அது, போக வேண்டாம். கர்த்தர் தப்பு வித்தார். என்ன குற்றச்சாட்டு தெரியுமா என் பேரில்? பாஸ்டர் வீட்டுக்குள்ளே வந்து மிரட்டுறாரு. பாஸ்டர் வீட்டுக்குள்ளே வந்து, அன்னிலிருந்து வீடு விசிட்டிங்கு பார்த்து தான் போகிறேன் நான். ஆமாம், நம்ம விசுவாசிங்கள். வேற ஒருத்தர் உள்ளே வந்து பாஸ்டர் மிரட்டிட்டாரு. அவங்க போய் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸே வந்துருச்சு. நான் கேட்டேன், நான் சபை ஊழியம் செய்கிறேன், என்னங்க இப்படி அநேகமாக சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார், அப்படி சொன்னால் தாங்க நாங்கள் வேலை செய்ய முடியும். எப்படியா? அப்படி சொன்னால் தாங்க நாங்கள் வேலை செய்ய முடியும். அப்போ தான் யோசிச்சேன், அடப்பாவுமே, இவங்க வேலை செய்கிறதுக்கு எதனா சொல்லணும் போல. காரணமே இல்லை. ஆனால் பிரச்சனை மேலே சபைக்கு ஒழுங்காக போயிடுறோம், தசமாக காணிக்க கொடுத்துட்றோம், ஊழியம் செஞ்சிடறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், உறவுகளுக்கெல்லாம் நம்ம நன்மை செய்கிறோம். ஆனால் நம்மள தான் குத்துன்னு குத்துறாங்க. என்னப்பா? இந்த மசாலா அரைப்பாங்க பாருங்க, எப்படி மசாலா. இப்போலாம் யார் இப்போ நான் சொல்கிற இந்த ஆக்ஷன்லாம் வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது. 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது. அது 80 கிட்ஸுக்கு தெரியுங்க. 80 கிட்ஸு 90 கிட்ஸுக்கு தெரியும். அந்த அம்மி கல்லுன்னு இருக்குங்க. என்ன கல்லுங்க? ஆமாம், அந்த அம்மி கல்லில் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லபடியாக ஆட்டி இழைப்பாங்க. திரும்ப அது எல்லாம் வேலைக்கு பண்ணி சேர்த்து ஒரு பக்கம் சேர்த்து திரும்பமாக சக்க. நிறைய பேர் அம்மிக்கல்லை வச்சு என்ன பண்ணப்படுறோம், நல்லா. சில பேர் ஆட்டுக்கல் என்னங்க, ஐயோ பாஸ்டர் பூச்சி ஆட்டுது பாஸ்டர். சரி, காரணம் சொல்லட்டுமா? நான் யோபுக்கு காரணமே இல்லாத காயம். திடீர்னு பிள்ளைங்க அழகாக சாப்பிட்டே இருக்குது, வீடு விழுந்துச்சுமா. சாப்பிட்டே இருக்கிறாங்க பிள்ளைங்க, என்ன விழுது? ஆட்டெல்லாம் ஒருத்தன் ஓட்டின்னு போயிடுறான், ஒட்டகத்தெல்லாம் ஓட்டின்னு போயிடுறான். உச்சி முதல் பாதம் வரைக்கும் பருக்கள், கொடிய பருக்கள். காரணமே there is any reason. இன்னைக்கு ஒரு சில நம்ம சபையில் காரணமே இல்லை, ஆனால் பாடுபட்டுக்கிறீங்க. படாத உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இதில் ஒரு நன்மை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். கையை தட்டி அப்பாவுக்கு நல்லா தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என்ன விஷயமா மேலே நடக்குது ஒரு விஷயம். என்ன நடக்குதுமா? யோபு வீட்டுக்கும் மேலே நடக்கிற விஷயத்துக்கும் சம்பந்தம். ஆனால் யோபு பற்றி நடக்குது விஷயம் என்ன வசந்து நீங்கள் வாசிக்கணும். யோபு புத்தகத்தில் முதல் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் சாத்தானை பார்த்து ஒரு கொஸ்டின், எங்க இருந்துடா வர நீ? சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க இருந்து வர நீ? எங்க இருந்து வர? ஒன்று ரிப்ளே வருது. என்ன ரிப்ளே? அவன் சரியா பொய்யன். அவன் என்னதுங்க? ஆனால் யார்கிட்ட போய் பேச முடியாது. ஆஹா, நம்மகிட்டலாம் சூப்பராக பேசிடுவான், நம்மளெல்லாம் நம்ப வச்சிடுவான். ஆனால் கடவுள்கிட்ட போய் பேச முடியுமா? அவன் க்ளீனாக சொல்கிறான், நான் பூமி எங்கும், சத்தமாக சொல்லுங்க, இல்லை பூமி எங்கும், பூமி எங்கும் உலாவி, எதில் பூமியில். அப்போ பூமியில் உலாவுறாரு. பூமியில் இது அப்போ நடந்தா இப்போ நடக்குதா? ஸ்டில் நவ் பூமியில் பூமி எங்கும் என்ன பண்ணுகிறான்? உலாவுற. அப்படியே சாம அப்படியே உலாவுற. அப்படியே உலாவி சுற்றி திரிந்து ஊரை சுத்துறவன் யாரு? நம்ம பிள்ளைங்க ஊரை சுத்துறதுனாக்கா எந்த ஆவி ஏறுனுக்குது? ஊர் சுத்துற வேலை யார் வேலை? முடிச்சானா? கேள்விக்கு பதில் வந்துச்சா ஜெனிஃபரு? என்ன கேள்வி? நீ எங்கிருந்து வர? பதில் என்னது பிரேமா? பூமி எங்கும் உலாவி. முடிஞ்சிச்சா? கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துச்சா? அதுவும் நிறுத்திடலாம்ல. ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? கர்த்தர் சாத்தானை நோக்கி, யோபு பாத்தியாப்பா? அப்படி கேட்டது பரவாயில்ல. எப்படி கேட்குறாருங்க? என் தாசன் ஆகிய யோபுவின் மேல். சரி, அவனை குறித்து ஆண்டு சொல்ற, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து அவனை போல இவன் ஏற்கனவே எங்க சுத்திட்டு வந்துக்கிறான். இப்போ இவன்ட்டு என்ன சொல்றாங்க? அவனை போல வார்த்தனம் எப்படி இருந்திருக்கும் பிசாசுக்கு? இப்போதான் பூமியில் சுற்றிட்டு வந்துக்கிறான் அவன். இப்போ அவங்ககிட்ட போய் சொல்கிறார் ஆண்டவர், பூமியில் அந்த யோபு ஒருத்தங்கிறான அவனை மாதிரி கிடையாதுப்பா ஒருத்தனும், பா 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 உத்தம சன்மார்க்க பா பா பா. எப்படி இருக்கும்? சரியான காண்டாயிடுச்சு. ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? ஜெனிதா மாதிரி பா 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 சூப்பர் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சொல்லணுமா இதை பிசாசுக்கிட்ட? சொல்லலாமா? ஆண்டவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த மகள், சபைக்கு சரியாய் கர்த்தரை தேடி ஓடி வருகிற, மழை காத்தென்று ஓடி வருகிற மகள் பிரேமா, தேவ பிரேமா, என் மகள் என் மகள் என் மகள். அவர் சொல்லிட்ட உடனே பிசாசுக்கு எப்படி ஆகிடும்? ஆண்டவர் சொல்லாமல் இருந்தாவே நல்லா இருக்குமே. அவரால் சொல்லாமல் இருக்க முடியாதே. ஒருத்தர் ஜீசஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஜோயல் இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா அவ்வளோ விட மாட்டார் கடவுள். என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவரால் எதுவுமே என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. அந்த எமோஷன்ஸை அப்படியே வெளிப்படுத்துவார். எனக்கு பிரியமா என் ரூபவதியே, உன் கண்கள் புறா கண்கள். அப்படி இப்படி பாராட்டுறதுல நம்ம ஆண்டவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். பாராட்டுகிறவர்களின் பக்கத்தில் கர்த்தர் எப்போதுமே இருப்பார். யாரை பாராட்டுறாரோ அவங்க பக்கத்திலே தான் கர்த்தர் இருப்பார். சரிங்களா? அதில் பயந்துட வேண்டாம். யோபு இப்படி பாராட்ட உடனே பிசாசு வந்து பெரிய பெரிய பிரச்சனைலாம் பண்ணுறான். எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ அவமானங்கள், பருக்கள். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
இதில் எனக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் இதில் நான் உங்கள் நிமித்தமாக, அப்பா நீங்கள் என்னை குறித்து வைத்த அந்த சாட்சி நிமித்தமாக, என்னை குறித்து நீங்கள் பாராட்டுறது நிமித்தமாக, என் மேலே வச்ச நம்பிக்கை நிமித்தமாக இந்த பாடுகளுக்கு கூடாக நான் கடந்து போகிறேன். இதில் ஒரு நன்மை கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். கையை தட்டி, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யோபு சொல்றாரு, என் மீட்பர். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துறேன் பாருங்களேன். எப்பெல்லாம் தாங்க முடியாத பிரச்சனை, தாங்க முடியாத போராட்டம், பெரிய ஒரு உபத்திரவம், பெரிய ஒரு வேதனை, பெரிய ஒரு அவமானம் வருதோ, கர்த்தர் பிள்ளைகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுடுங்க. இப்போ நான் சொல்கிற வார்த்தை அப்படியே சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார், என் தேவன் ஜீவன் உள்ளவர். மரித்து போனவர் நான் ஆராதிக்கல, ஜீவனுள்ள தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். அவர் இப்போதும் என் கூட தான் இருக்கிறார். இந்த உபத்திரவத்தின் மத்தியில் அப்பா என்னோடு கூட இருக்கிறார். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். அப்படி நம்ம ஒரு கரம் எனக்கு இருக்கிறது, ஒரு தேவ கரம் எனக்கு இருக்கிறது, ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யோபின் புத்தகத்தில் 42 சாப்டர் 42 verse 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் கர்த்தர். அதுக்கு முன்னாடி 5ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. இது ஒரே ஒரு வார்த்தை அப்படி இருக்கும், கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தானே இருக்கும்மா. 9th verse வாசிங்க. அப்பொழுது ஓகே 42ஆம் அதிகாரமா செய்தார்கள். அப்போது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. காரணமில்லாத காயங்களா, காரணமில்லாத உபத்திரவங்களா, காரணமே இல்லாத போராட்டங்களா நீ சந்தித்து கொண்டிருக்கிறியா? இப்போ கர்த்தர் உனக்காக ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை கொடுக்கிறார். அன்னைக்கு யோபுவின் முகத்தை பார்த்த நான் இன்றைக்கு இந்த போராட்டத்தின் ஊடாக போய்கொண்டிருக்கிற உன் முகத்தை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் ஆசீர்வதித்தார். காரணமே இல்லாத காயங்கள், காரணமே இல்லாத அவமானங்கள், காரணமில்லாத வியாதிகள் வந்திருக்குதா? நிறைய நேரத்தில் இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எழுமின ஒரு கேள்வி நான் சொல்லட்டுமா? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம்? நான் சொல்வேன், உனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாதும்மா. கர்த்தர் உன்னை நம்புகிறார், ஆகவே இதுக்கு அனுமதித்திருக்கிறார். ஆமாம், நீ அவருக்காக உறுதியாக நிற்பன்னு சொல்லி கர்த்தர் உன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். உன்னை யார் நம்புகிறாங்களே இல்லையோ, உன் வீட்டுக்காரன் உன்னை நம்புறானே இல்லையோ, உன் மனைவி உங்களை நம்புகிறாங்களே இல்லையோ, உங்கள் பிள்ளைங்க உறவுகள் யார் நம்புகிறாங்களே இல்லையோ, கர்த்தர் என்னை நம்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக அப்பாவுக்கு கையை தட்டி ஒரு மகிமை, அப்பா நீங்கள் என்னை நம்புறீங்கப்பா, போதும், இட்ஸ் எனஃப். என்னை அப்பா நம்புகிறார். ஆமாம், யோபு இழந்த எல்லாவற்றையும் வட்டியும் முதலுமா அப்போ கொடுத்துட்டாருங்க. அவன் தீர்க்க ஆயுசு, பூர்ண ஆயுசு உள்ளவனா 4ஆம் தலைமுறையை பார்த்தானா. எத்தனை தலைமுறை? நான் சொல்வேன், இந்த உபத்திரவங்கள், இந்த போராட்டங்கள், இந்த பலவீனங்கள், இந்த அவமானங்கள் நீ அழிந்து போவதற்கு ஒரு காலம்